உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சி எப்ப நடக்குது அப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பிச்சு செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி வரையில் இப்படி நடக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி இந்த 12 ராசிகளுக்கும் பலனை சொல்லிட்டு வர்றோம். அதுல முதல் ராசி மேச ராசி. அப்ப அந்த மேச ராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும்? அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது ரிஷபத்துல இருந்து மிதுனத்துக்கு போறாரு. அப்போ மேச ராசிக்கு 3ஆம் இடம். மேச ராசிக்கு செவ்வாய் பகவான் யாருன்னா தன்னுடைய ராசிநாதன். அப்ப ராசிநாதன் எப்பவுமே வலுத்து இருக்கணும், இல்லைன்னா சமபலத்தில் இருக்கணும், கெட்டு போகக்கூடாது, நீச்சமாகக்கூடாது, வேற அசுப கிரகங்களின் பார்வை இருக்கக்கூடாது. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்ப மேச ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய ராசி அதிபதி ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வர்றாங்க. இப்ப ஆல்ரெடி மேச ராசிக்காரங்க 7.5 சனியின் பிடியில் இருக்கிறீங்க. செவ்வாய்க்கு சனி பகவான் டெட் அகென்ஸ்ட். அப்ப அந்த சனி பகவான் மேச ராசிக்காரங்களை பயங்கரமா தாக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு வேலையில பிரச்சனை, குடும்பத்துல நிம்மதி இல்லை, பேச்சு கொடுத்த பேச்சு காப்பாற்ற முடியல, கடன் மம்மேனியே ஏறிட்டு இருக்குது, நாம எது நினைக்கிறோமோ அது நடக்கல, நாம நினைக்காதது எல்லாமே நடந்துட்டு இருக்குது, எப்படா தப்பிக்கிறது அப்படிங்கிற குழப்பத்துலதான் மேசராசிக்காரங்க இருக்கிறீங்க. ஆமாவா இல்லைங்களா? கண்டிப்பா நான் சொல்ற மாதிரிதான் நடந்துட்டு இருக்கும். அப்ப இந்த சமயத்துல இந்த பதிவை நீங்க பாக்குறீங்கன்னா, இந்த பதிவு உங்களுக்கு ஒரு உற்சாகம். ஏன் சொல்ற அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதனே உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் ஒரு 3, 6, 11 இந்த மாதிரி இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பது யோகம். அப்ப எந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னா 2, 4, 7, 12 இந்த மாதிரி இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கக்கூடாது. அப்ப இந்த 3ஆம் இடத்துல இருக்கலாமா? இருக்கலாம். அப்ப இந்த 3ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பலனை கொடுப்பாரு அப்படின்னா, அந்த 3ஆம் இடம் என்பது வீரிய வெற்றி ஸ்தானம். அப்போ நீங்க இதுவரைக்கும் தோல்விகளையே சந்தித்து வாழ்க்கையை வெறுத்து போய் மறத்து போய் ஜடமாட்ட கிடைக்கிறீங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையே அவ்வளவுதானா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மோசமான நிலைமைக்கு வந்துட்டீங்க. அந்த நிலையில் இருந்து உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய நிலையை மாற்றி அமைக்கிறார். அப்ப இந்த 3ஆம் இடத்துக்கு வரும்போது உபஜயஸ்தானம். நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி அடைய போகிறீர்கள். அப்ப கண்டிப்பாக நீங்க இப்போ மேசராசி. அப்ப இந்த மேசராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான், நீங்க வேலைக்கு போனாலும் சரி, ஒரு பிசினஸே பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அந்த வேலையில உபத்திரம், அந்த வேலையில உங்களுக்கு ஆகாதவங்கள், நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் உங்களுடைய சூப்பர்வைசரோ, உங்களுடைய மேனேஜரோ, உங்களுடைய பாஸோ நீங்க செய்யறது அவங்க கண்ணுக்கே தெரியல. அப்படிப்பட்டவர்களுக்கு இன்னைக்கு நீங்க உழைக்கக்கூடிய உழைப்பு அவங்க கண்ணுக்கு தெரியும். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல ஒரு ப்ரமோஷன் கொடுக்கலாம், ஒரு சம்பள உயர்வு கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க நினைப்பதற்குண்டான வாய்ப்பு இந்த பீரியடில் இருக்கிறது. அது போக நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழில்ல கொஞ்சம் லாபம் கிடைக்கும், கொஞ்சம் ஆட்கள் சப்போர்ட் கிடைக்கும், நீங்க கடனை கட்டுவீங்க, ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவீங்க. அது போக இந்த செவ்வாய் பகவான் தனது 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். யாருடைய வீட்டை பார்க்கிறாரு? குரு பகவான் வீட்டையே பார்க்கிறாரு. அப்போ குரு
மங்கள யோகம், அந்த குரு பகவான் வீட்டை செவ்வாய் பார்க்கும் போது. ஆனா அதே சமயத்தில் இப்ப குரு எங்க இருக்கிறார் அப்படின்னா, கோல்சார பிரகாரம் கடகராசியில குரு இருக்கிறாரு. அந்த குரு பகவானும் உச்ச பலத்தோடு அந்த சனி பகவானையே பார்க்கிறாரு. உங்களுக்கு சனி பகவான் தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கிறாரு இல்லையா, அந்த சனி பகவானை பார்த்து அந்த சனி பகவான் குருவுடைய கண்ட்ரோலுக்கு வந்துட்டாரு. அது போக இந்த பீரியட்ல சனி பகவானும் வக்ரம். அப்போ பாத்தீங்கன்னா வக்ரம் அடைஞ்சிட்டாருன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 7.5 சனி உடைய பலன்களை கண்டிப்பா சனி பகவான் செய்ய மாட்டார். அப்ப 7.5 சனிக்கு ஆப்போசிட்டான பலன்கள், நல்ல பலன், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல குடும்பம் இருக்கும், நல்ல தொழில் கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு கிடைக்கும். இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வந்திருக்கிறது. அது போக அந்த செவ்வாய் பகவானும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடம் என்பது என்ன? தொழில் ஸ்தானம். அப்ப அந்த தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் போது நீங்க எந்த தொழிலை வேணாலும் இப்ப சூஸ் பண்ணலாம், எந்த தொழில் வேணாலும் நீங்க செய்யலாம். நீங்க எந்த தொழில் ஆரம்பிப்பதாக இருந்தாலும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா இது நடக்குங்க. அப்ப பாத்தீங்கன்னா உங்க தொழில ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், ஒரு விஸ்வரூப வெற்றியும் கிடைக்கும். ஏன் விஸ்வரூபக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னா, குரு பகவானும் சனி பகவானை பார்க்கிறாரு. அந்த சனி பகவானும் வக்கரமா இருக்கிறாரு. செவ்வாய் பகவானும் 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அந்த செவ்வாய் பகவானும் உங்களுடைய 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறாங்க. இது போதாதுங்களா? கண்டிப்பாக உங்களுடைய நிலை இந்த பீரியட்ல மாறும். அப்போ பாத்தீங்கன்னா ஒரு மிலிட்ரியில் இருக்கிறவங்க, ஒரு போலீஸா இருக்கிறவங்க, மொத்தத்தில் யூனிஃபார்ம் ட்ரெஸ் போட்டவங்க, டாக்டர்ஸு, கண்டக்டர்ஸு, டிரைவர்ஸு, செக்யூரிட்டிஸு, இவங்க எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் இந்த பீரியட்ல கண்டிப்பாக நடக்கும். அப்போ எங்களுக்கு எந்த கெட்டதும் இல்லையா அப்படின்னா, உங்களுக்கு பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்ததிபதி சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல போய் நீச்சமாகறாங்க இந்த ஆகஸ்ட் மாசத்துல தான். அப்போ நீங்க பெண்கள் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்க தப்பே செய்யலினாலும் தப்பு செஞ்சேன் அப்படிங்கிற பேர் கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பெண்களாக இருந்தாலும் ஆண்கள் விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும். குடும்ப ரீதியாக கணவன் மனைவியும் கொஞ்சம் ஒற்றுமையாக, கொஞ்சம் ஒருத்தர் புரிஞ்சு இந்த ஆகஸ்ட் மாசத்துல ரொம்ப கண்ட்ரோலா இருங்க. உங்களுக்கு 3வது மனுஷனால, வெளி மனிதர்களால ஏதாவது சலிப்பு, சங்கடம், பிரச்சனை கண்டிப்பாக வரும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமையை சிதைக்கும். அதற்கு வழிவிட வேண்டாம். அது போக இந்த மேசராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறது நல்ல விஷயம். அது போக உங்களுடைய வாழ்க்கையில பண விஷயத்திலையுமே ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நீங்க அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறவங்க, இப்போ இந்த செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் சுறுசுறுப்பும் கொஞ்சம் துடிதுடிப்பும் ஜாஸ்தியா இருக்கும். கொஞ்சம் நிதானமாக இருந்து எந்த விஷயத்தையும், எந்த முடிவு எடுத்தாலும் கொஞ்சம் நிதானமாக இருந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நான் சொல்லிட்டேன், இதை மனசுல வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அது உங்க மனைவி கிட்டயோ, மனைவியா இருந்தாலும் கணவன்கிட்டயோ 2 பேரும் சேர்ந்து பேசி டிஸ்கஷன் பண்ணிட்டு அப்புறம் முடிவெடுங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல உங்களுடைய அப்பா, உங்களுடைய தாத்தா, இவங்களுக்கு ஏதாவது உடல் பிணைப்பீடுகள் இருந்தாலும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக தீரும். உங்களுக்குள்ள மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அந்த மனஸ்தாபங்கள் தீரும். உங்களுக்கு பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் தீரும். இல்லைன்னா உங்களுடைய சொத்துக்குள்ள ஏதாவது கேஸ், நீங்க அவங்க மேல கேஸ் போட்டிருந்தாலும் அது எல்லாமே பைசலுக்கு வரும். ஏதாவது ரூபத்துல நல்லது நடக்கும். நேயர்களே, இந்த கோல்சார பலன் அருமையாக அட்டகாசமாக மேசராசிக்காரங்களுக்கு இருக்குது. அதனால நீங்க விரைந்து செயல்படுங்கள். வெற்றி உங்களுக்கே. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை பார்த்துக்கோங்க. பார்த்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.